கோயில் கட்டுறதுனாலாம் ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியாது. கோயில் கும்பாபிஷேகம் என்பது என்ன? கோயிலில் முழுமையாக பணிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும். ராமர் கோயிலில் கோபுரமே கிடையாது, அவசரமாக கும்பாபிஷேகத்தை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் ராமருக்காக செய்யல, தேர்தலை மனசில் வச்சு செஞ்சிருக்கிறீங்க. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி பாஜகவால் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, பாரதிய ஜனதா வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் எங்கே வளர்ந்திருக்கிறது? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார்கள், வேலை கொடுத்தார்களா? விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக்குகிறேன் என்று சொன்னார்கள், ஆக்கினார்களா? பண மதிப்பிழப்பு நீக்கத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய கணக்கில் போடுகிறேன் என்று சொன்னார்கள், போட்டார்களா? கல்வியில் மாற்றத்தை கொண்டு வந்தார்களா? அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய தொழிற்சாலைகள் வந்திருக்கிறதா? எந்த வகையில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கிறது என்று அண்ணாமலையோ மோடியோ அல்லது நேற்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையிலேயோ சொல்ல முடிந்ததா? பொதுவாக மேடையில் ஏறி இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. அதனால தான் அவங்க மற்றதெல்லாம் பேசுறதை விட்டு ராமர் கோயிலை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு யாரும் சொன்னா? எல்லாருமே ராமருடைய பக்தர்கள் தான். வட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட ராமர் கோயில் கட்டுங்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். எல்லாமே பொய் சொல்லுகிறார்கள், மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள். அதை தவறு என்று காங்கிரஸ் சொல்லுகிறது. இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு ஏராளமான மக்கள் கூடுகிறார்கள். வெகு விரைவில் மோடியினுடைய ஆட்சி எவ்வளவு உபயோகமில்லாத ஆட்சி என்று தெரிய வரும். இன்னொன்று நான் சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். கோயில் கட்டுறதுனாலாம் ஒருத்தவங்க ஜெயிச்சிட முடியாது. கோயில் கும்பாபிஷேகம் என்பது என்ன? கோயிலில் முழுமையாக பணிகள் நடந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்யணும். ராமர் கோயிலில் கோபுரமே கிடையாது, அவசரமாக கும்பாபிஷேகத்தை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீங்கள் ராமருக்காக செய்யல, தேர்தலை மனசில் வச்சு செஞ்சிருக்கிறீங்க. இதை சங்கராச்சாரியார்கள் தவறு என்று சொல்லுகிறார்கள், ஆன்மீகவாதிகள் தவறு என்று சொல்லுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமர் கோயில் என்பது அரசியலுக்காக நடக்கிறதே ஒழிய ஆன்மீகத்திற்காக நடக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. மதசார்பற்ற எங்களுடைய கூட்டணி இதை வன்மையாக கண்டிக்கிறது. அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னே அது மாதிரி செஞ்சுட்டாங்க. நீங்க ஒரு நகராட்சி தேர்தலில் கூட அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்றால் ஒன்று தேர்தலை தள்ளி வைக்கிறார்கள் அல்லது பொய் ஓட்டு போடுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய ஜனநாயகம். அதே மாதிரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாங்களா? அவங்ககிட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்தியா கூட்டணி வலுவா இருக்கா சார்? மிக வலுவா இருக்கு, கவலையே படாதீங்க. இந்திய கூட்டணி நெல்லிக்காய் மாதிரி சிதறதா ஜெயக்குமார் சொல்லுவார். ஜெயக்குமார் அப்படிதாங்க சொல்லுவார். அவரே ஒரு நெல்லிக்காய், அவர் அப்படிதான் சொல்லுவார். உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னாங்கிற? ஏன் தெருவில் பேசிட்டு இருக்கிறதுக்கலாமா நாங்கள் பதில் சொல்ல முடியும்? நீங்க திருவண்ணாமலைக்காரனா இருக்கிறீங்க, வேலு சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நாங்க 100 சீட்டு கேட்போம், அதுவா கேள்வி? அதுக்கு அதை உங்ககிட்ட எப்படி சொல்லுங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.